பசுமையை நேசிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அழகான வித்தியாசமான இலை வடிவமைப்புடைய ஒரு காற்றையும் சுத்தப்படுத்தக்கூடிய நல்ல ஒரு இன்டோர் பிளான்ட் பற்றி தான் அதோட வளர்ப்பு கேரிங் பற்றிலாம் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன மாதிரி இலை செடின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த செடிகளோட பேர் வந்து மான்ஸ்டரான்னு சொல்லுவாங்க. மான்ஸ்டராங்கிறது அது பொதுவான அந்த ஃபேமிலி பேர். ஒன்றுக்கும் ஒரு சயின்டிஃபிக் நேம் இருக்குது. இது எல்லாமே ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்டில் அடர்ந்த மரங்களுக்கு இடையில வளரக்கூடியது. அதனால் இதை நம்ம ஃபுல் சன்லைட்டில் வைக்காமல் இன்டோரில் வச்சு தான் வளர்க்கணும். இது ஒரு இன்டோர் பிளான்ட் தான். சூரிய வெளிச்சம் அதிகமாக தேவைப்படாது. அதே சமயத்தில் எப்பவும் ஒரு ஹியூமிடிட்டி இருக்கணும். அதனால் கொஞ்சமாக ஒரு நல்ல நிழலில் கொஞ்சம் கூலான இடத்துல வைக்கணும். அதே சமயத்தில் பிரைட்டான வெளிச்சமும் இருக்கணும். அப்படி இடத்துல வைக்கும் போது தான் இந்த செடிகள் வளருது. இது மேக்ஸிமம் ஹாட் கிளைமேட்டில் வளர்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் நான் இருக்கிற ஹாட் கிளைமேட்டில் கூட ஓரளவு அந்த செடிகள் நல்லாவே தாக்கு பிடிச்சி வளருது. இந்த மாதிரி மான்ஸ்ட்ரா செடிகளை நம்ம மாதிரி ஹாட் கிளைமேட்லேயுமே வீடுகளில் போர்ட்டிக்கோவில் என்ட்ரன்ஸில் ஷேட் நெட் போட்ட ஏரியாவில் இந்த மாதிரி செடிகளை வளர்க்கலாம். ஏன்னா இது பார்க்குறதுக்கு இதோட இலைகள் அவ்வளோ ஒரு வித்தியாசமாக பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஃபோலியேஜ் பிளான்ட்ஸ். இதெல்லாமே ஒவ்வொரு இலையுமே ஒரு வித்தியாசமான தன்மை கொண்டது. பாருங்கள், இந்த செடியோட பேர் மான்ஸ்ட்ரா பெருன்னு சொல்லுவாங்க. இந்த செடியில் பெனஸ்ட்ரேஷன்ஸ் கிடையாது. மேக்ஸிமம் மான்ஸ்ட்ரானாலே இலைகளில் பெனஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும். இந்த செடி பாருங்கள், இந்த செடியோட பேர் மான்ஸ்ட்ரா டெலிஷியோஸான்னு சொல்லுவாங்க. இந்த செடிகளில் பெனஸ்ட்ரேஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பெனஸ்ட்ரேஷன்ஸ்னால் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்குது சைடில், அப்படி இந்த கிழிச்சு விட்ட மாதிரி. பேபி லீஃப் முதல்ல பெனிஸ்ட்ரேஷன்ஸ் அவ்வளோவா வராது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக தான் அந்த பெனிஸ்ட்ரேஷன்ஸ் வரும். இந்த எண்டில் அந்த ஒரு பெனிஸ்ட்ரேஷன் இருந்தாலும் சென்டர்லையுமே இந்த டெலிஷியஸோட ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, அந்த சென்டர்லையுமே ஒரு ஹோல் தெரியுது பார்த்திங்களா, அங்கேயுமே ஒரு பெனிஸ்ட்ரேஷன்ஸ் வரும். லீஃபில் இன்னும் ஃபுல்லாக வரல. நல்லா மெச்சூர்ட் பிளான்ட்டில் தான் அந்த சென்டர்லையுமே பெனஸ்ட்ரேஷன்ஸ் வரும். இந்த படத்தில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த படத்தில் இருக்க மாதிரி தான் சென்டர்லையும் ஃபுல்லாக ஹோல்ஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த செடிகள் எல்லாமே நாசா ரெக்கமெண்ட் பண்ண ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட்டில் இந்த மான்ஸ்ட்ரா பிளான்ட்டும் ஒன்று. வீடுகளில் நல்ல ஆக்சிஜனை நம்ம சுவாசிக்கிறதுக்கு எல்லா செடியுமே ஆக்சிஜன் கொடுக்குது. ஆனாலும் இந்த செடிகள்லாம் பகலில் மட்டும் இல்லாமல் இரவிலையும் அதிகமான ஆக்சிஜனை வெளிப்படுத்தக்கூடிய செடிகள். அதனால் இதை வீடுகளில் வளர்க்கும் போது நம்மளுக்கு நம்ம வீட்டுடைய சுற்றுப்புறம், நம்ம வீடு எல்லாமே ஒரு மாசெல்லாம் நீங்கி, காற்றுல உள்ள மாசெல்லாம் நீக்கி நம்ம சுவாசிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய பிளான்ட்ஸ். இப்போது காமிக்கிற இந்த வெரைட்டி இதுலேயுமே இந்த லீவ்ஸில் ஹோல்ஸ் பெனஸ்ட்ரேஷன்ஸ் தெரியுது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு இனிஷியலாக லீஃபில் பெனஸ்ட்ரேஷன்ஸ் ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ வர்ற யங் லீவ்ஸ்லாம் கூட பெனஸ்ட்ரேஷன்ஸ் வருது. இந்த ஹோல்ஸ் தெரியுது பார்த்தீங்களா. அது இப்போ தளிர் இல்லை, நல்லா எப்படி வேக்ஸியாக எவ்வளோ அழகாக பார்க்க நல்லா இருக்குதுன்னு பாருங்கள். இந்த செடியோட பேர் ராப்பிடோஃபோரா டெட்ரோஸ்பெர்மான்னு சொல்லுவாங்க. காமனாக மினி மான்ஸ்ட்ரான்னு சொல்லி சும்மா பொதுவாக சொல்லுவாங்க. இப்போது காமிக்கிற இந்த வெரைட்டி மான்ஸ்டெரா தூபியான்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி. எல்லா நர்சரியிலையுமே கிடைக்காது. நான் ரேராக தான் ஆன்லைன் செல்லர் மூலமாக தான் கலெக்ட் பண்ணேன். இது ஒரு ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி. பார்க்க மணி பிளான்ட் மாதிரியே தான் இருக்கும். இந்த செடிகள் எல்லாமே நல்லா க்ரீப்பராக போகக்கூடியது. இதுக்கு எல்லாமே இந்த மாதிரி போல் சப்போர்ட் கொடுத்து வளர்க்கலாம். பாருங்க, இந்த செடிக்கெலாம் நான் போல்ஸ் அப்படி இது எல்லாமே வீட்டிலே நானே ரெடி பண்ண போல் தான். ஒரு கம்பு எடுத்து அதில் ஃபுல்லாக கயிறு, நல்லா இந்த கயிறு இருக்கும் பார்த்தீங்களா, கடையில் கேட்டாலே கிடைக்கும். இந்த மாதிரி கயிறு, இந்த தென்னை நாரில் பண்ண கயிறு, அந்த மாதிரி கயிறு சுற்றி விட்டுட்டு அதில் கொஞ்சம் மாட்டுச்சாணம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா தடவி விட்ருக்கேன். ஏன்னா அதுக்கு அந்த வேர்கள் அந்த பிடிச்சி மேலே போகும்போது அதுக்கு ஃபெர்டிலைசர் கிடைச்ச மாதிரி இருக்குன்ட்டு. அப்படி இல்லாமல் காமனாக இந்த வெறும் கயிறு கூட இந்த மாதிரி கூட சுற்றி விடலாம்.
இந்த மான்ஸ்ட்ரா துபியா நடுறதுக்கு தேவையான பாட்டிங் மிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 1 பங்கு பெர்லைட்டு, 1 பங்கு தோட்டத்து மண்ணு, மணல் 1 பங்கு. மணல் கூட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எடுத்துக்கலாம். 1 பங்கு கொக்கோ பீட், 1 பங்கு மென்யூர். மாட்டுச்சாண உரமோ, ஆட்டுச்சாண உரமோ, அப்படின்னா வெர்மி கம்போஸ்ட் எதுனாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சாஃப்ட் ஃபஞ்சிசைடு. இப்போ இந்த எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கு தொட்டுக்கு நல்ல ஒரு 8 இன்ச்சு பாட் எடுத்திருக்கேன் நானு. அதுக்குள்ள கொஞ்சம் ஓட்டு துண்டுகள்லாம் போட்டுக்கலாம். அப்பதான் தண்ணி ஃபுல்லா ட்ரெயின் அவுட் ஆகும். போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மிக்ஸ்சரை அதில் ஒரு 1/4 ஃபில் பண்ணிக்கலாம். மான்ஸ்ட்ரா நடுறதுக்கு ஃபஸ்ட்டே போல் சப்போர்ட் தேவை. ஏன்னா அது க்ரீப்பர் மாதிரி போகும். அதனால இனிஷியலாக தொட்டி ஸ்டார்ட் பண்ணும்போதே மண் போடுறதுக்கு முன்னாடியே இந்த போல் சப்போர்ட்டு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ்சர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இப்போ வச்சு மண்ணெல்லாம் ஃபில் பண்ணி நல்லா போல் கூட சேர்த்து அந்த பிளான்ட்டை நல்லா சேர்த்து கெட்டியாச்சு. இனி அப்படியே க்ரீப்பர் மாதிரி அந்த கயர்லேயே அப்படியே ஒட்டிக்கிடும். ஒட்டி அப்படியே மேலாப்பில் வளர்ந்து போயிடும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஹேங்கிங் பேஸ்கெட்டில் வைக்கலாம். இந்த ஹேங்கிங் பேஸ்கெட்டில் வச்சுருக்க இப்போ காமிக்கிற இந்த செடியோட பேர் மான்ஸ்ட்ரா அடன்சோனின்னு சொல்லுவாங்க. இதில் பெனிஸ்ட்ரேஷன்ஸ் பாருங்களேன், எவ்வளோ பெரிய பெரிய ஹோலாமும் இறைவனோட படைப்பில் அப்படி நம்மளே அப்படி ஹோல்ஸ் போட்ட மாதிரி எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குதுன்னு பாருங்கள். இது ஒரு கிட்டத்தட்ட மணி பிளான்ட் மாதிரியே தான், அப்படியே க்ரீப்பராக தான் போகும். பாருங்கள் எவ்வளோ நீளமாக அப்படி போயிருக்குது அப்படின்ட்டு. இதை நான் இந்த ஹேங்கிங் பேஸ்கெட்டில் தான் வச்சுருக்கேன். ஹேங்கிங் பேஸ்கெட்டில் சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி வைக்கும்போது நிறைய தொங்கும். நான் இன்னும் அந்த மாதிரி ப்ராப்பகேட் பண்ணி வைக்கலை. இந்த செடிகளுக்கு சூரிய வெளிச்சம், நேரடி வெளிச்சம் தேவையில்லைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அதனால் ஒரு நல்லா இன்டோரில் ஆனால் ஒரு இன்டைரக்ட் சன்லைட் கிடைக்கிற இடத்துல, ஃபில்டர் சன் கிடைக்கிற இடத்துல, அதுக்காக இருட்டில் கொண்டு வச்சிடக்கூடாது. நல்ல வெளிச்சம், ஓரளவு நல்ல வெளிச்சமாக உள்ள இடத்துல, நேரடி வெளிச்சம் படாத இடத்தில், நேரடி சூரிய வெளிச்சம் படாத இடத்துல இந்த செடிகளை வச்சா நல்லாவே வளர்ந்து வருது. நம்ம கிளைமேட்லேயுமே நல்லா வளர்ந்து வருது. இந்த செடிகள் இன்டோர் செடிகள்ன்றதுனால நம்மளுக்கு தண்ணீர் அதிகமாக ஊற்றக்கூடாது. அதுக்காக ஃபுல்லாக எல்லா மண்ணும் ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். 1 இன்ச்சு மேல் மண்ணை நம்ம டிப் பண்ணி பார்க்கணும். விரல் விட்டு பார்க்கும்போது 1 இன்ச்சு வரைக்கும் ட்ரையாக இருந்தால் மட்டும் நம்ம தண்ணி ஊற்றினா போதும். 1 நாள் 2 நாள் தண்ணி ஊற்றினா கூட இந்த செடிகள் வாடாது. மறுபடியும் தண்ணி ஊற்றினோடனே ஃப்ரெஷ் ஆயிரும். இந்த செடிகளுக்கு லிக்விட் ஃபர்டிலைசர் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் இதோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். சில செடிகள்லாம் ரொம்ப ஸ்லோ க்ரோத்து தான். இந்த அடன்சோனிலாம் நல்லா ஃபாஸ்ட்டாக வளருது. இந்த டெலிஷியஸ் அதெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக தான் வளருது. இந்த செடிகளுக்குமே ஃபர்டிலைசர் கொடுத்தா தான் நல்லா க்ரீனிஷாகவும் அதோட க்ரோத்துமே நல்லாயிருக்கும். என்பிகே பேலன்ஸ்டாக உள்ளது 18-18-18 இல்லை 19-19-19 லிக்விடாக 1 ml 1 லிட்டரில் கலந்து ட்ரென்ச்சாகவும் கொடுக்கலாம். இந்த இலைகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அப்படின்னா சீவீட் ஃபர்டிலைசர் கூட ரொம்ப பெஸ்ட்டு தான். சீவீட் ஃபர்டிலைசருமே லிக்விடாக கிடைக்குது. லிக்விடாக அமினோமார் கிடைக்குது. அமினோமாரம் 1 ml 1 லிட்டரில் கலந்து அதேமாரி ட்ரென்ச்சாக கொடுக்கலாம். கொடுக்கும்போது இந்த இலைகளுமே நல்லா க்ரீனிஷாக, அந்த வேர்களுமே நல்லா திக்காக, அந்த கம்புகள்லாம் நல்லா திக்காக பிடிச்சி வளருது. இந்த செடிகளுக்கெலாம் ரூட்ஸ்லாம் ரொம்ப ஷாலோவாக இருக்கும். இதுக்கு பெஸ்ட் அட்டாக்லாம் பெருசாக வராது. பெஸ்ட் அட்டாக் இருந்தாலுமே நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் ஆர்கானிக்காக யூஸ் பண்ணுறது நல்லது. அதுக்கு வேப்பெண்ணெய் கரைசலே போதுமானது. 1 லிட்ரு தண்ணீரில் 1 ml வேப்பெண்ணையும் கொஞ்சம் சோப்பு, லிக்விடு சோப்பாக கலந்து அதையும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே இந்த புழு பூச்சிகள், இந்த மாதிரி மீலி பாக்ஸு, இந்த வெள்ளைப்பூச்சி, இந்த மாவு பூச்சிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, செம்பருத்தியில் வர்றது, இதுக்கும் வரும், சிலப்பும் வரும். என் செடிகளில் இது வரைக்கும் வந்ததில்லை. அந்த மாதிரி வந்ததுன்னா அந்த வேப்பெண்ணெய் கரைசலே போதுமானது. சிலப்போ ஓவர் வாட்டர் ஆகி அந்த இலைகள்லாம் ஒரு மாதிரி மஞ்சள் அடிக்க ஆரம்பிச்சிடும். இது இந்த கொஞ்சம் தண்ணீர் அதிகமானதுக்காக அந்த ஃபங்கல் அட்டாக் வரும். அதுக்கு ஃபஞ்சிசைடு, சாஃப்ட் ஃபஞ்சிசைடை 1 ml 1 லிட்டர் கலந்து இந்த ட்ரென்ச்சாக கொடுக்கலாம்.
2 months ஒன்ஸ் கொடுக்கும்போது அந்த ஃபங்கல் அட்டாக் எதுவுமே வராது. இந்த மான்ஸ்ட்ரா செடிகளை வந்து ப்ரொபகேட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இது நல்லா வளர்ந்த செடியாக இருந்ததுன்னா, இந்த மாதிரி டெலிஷியஸாக இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா, டாப் போர்ஷன் மட்டும் கட் பண்ணி மணல் கலந்த கலவையில் வந்து வைக்கும்போது நம்ம வந்து ஈஸியாக ப்ரொபகேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இந்த பெரு இந்த காமிக்கிறோம் பார்த்திங்களா, இந்த அடன்சோனி இதிலலாம் வந்து இந்த ரூட்ஸ்லாம் வரும். இந்த ரூட்ஸ் தெரியுது பார்த்திங்களா, இந்த மாதிரி ரூட்ஸ் வர்ற இடத்துல இந்த இடத்துல கட் பண்ணி ஒரு 6 இன்ச்சு நீளம் உள்ள பீஸை வந்து இந்த மாதிரி தண்ணியில் ஒரு பவுலில் தண்ணி வச்சு அந்த தண்ணியில் போட்டு வச்சாலே அந்த செடி வந்து வேர் பிடிச்சி 15 to 20 டேஸில் வந்து வேர் பிடிச்சி இது வேர் வளர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பாட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த நோடு தெரியுது பார்த்திங்களா, இதில் சின்னதாக ஒரு வேர் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இந்த போர்ஷனில் வந்து கிராஸாக ஒரு 45 டிகிரி கிராஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த பீஸை வந்து அப்படியே நம்ம வந்து தண்ணியில் இந்த பவுல் வச்சுருக்கேன் பார்த்திங்களா, இந்த பவுலில் வந்து தண்ணியில் போட்டு வச்சிடலாம். போட்டு வச்சாலே ஒரு 20 டேஸ்லேயே வந்து நம்மளுக்கு வந்து வேர் வந்துடும். அந்த மாதிரி வேர் வந்த ஒரு பீஸு தான் நான் வந்து இந்த மனதை ஒரு சின்ன பவுலில் வந்து இது ஏராய்டு மிக்ஸில் வந்து ஊனி வச்சேன். நல்லாவே வந்துருச்சு. இந்த இலையெல்லாம் ஒரு மாதிரி பழுப்பாக இருந்தாலுமே இந்த தளிர் வருது பார்த்திங்களா, புது இலை வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. 15 நாள் தான் இருக்கும். நான் இது ஊனி வச்சு ஒரு 15 நாள் தான் இருக்கும். அந்த புது தளிர் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இந்த மாதிரி செடிகளை வந்து ப்ரொபகேட் பண்ணுறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த செடிகள் எல்லாமே நர்சரிஸில் கிடைக்கிது, இன்டோர் நர்சரிஸில் கிடைக்கிதுன்னாலுமே கொஞ்சம் காஸ்ட்லி தான். நார்மலாக நம்ம ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்லாம் வாங்குவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி செடிகளோட இந்த ஏராய்ட் செடிகள்லாம் வந்து அதோட வெரைட்டி சைஸு அனுசரித்து வந்து ரேட்டு வந்து சொல்கிறாங்க. மினிமம் 250லேருந்து 500 ப்ளஸ் தான் ரேட். எல்லாமே கொஞ்சம் பெரிய செடியாக இருந்தால் எல்லாமே 500 ரூபாய்க்கு மேலே தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ரேர் வெரைட்டிஸ் எல்லாமே 500 ப்ளஸ் தான். இந்த பெரு ரேட்டு கம்மின்னு பார்த்தீங்கன்னா இந்த அடன்சோனி வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கிடைக்குது. இந்த மாதிரி ஏராய்ட் பிளான்ட்ஸான இந்த மான்ஸ்ட்ரா மாதிரி செடிகளை நீங்களும் வீட்டில் வாங்கி கண்டிப்பாக வளர்க்கணும். நம்ம வீட்டோடைய சுற்றுப்புறத்தையும் வீட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் நல்ல ஆக்சிஜனை சுவாசிக்கிறதுக்கும் நம்ம மனசையுமே வந்து சுத்தமாக வச்சுக்கிறோம். நல்ல ஆக்சிஜனை சுவாசிக்கும் போது நம்மளுடைய மனசுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ட்ரெண்டிங் செடிகளை நல்லா ஏரை ப்யூரிஃபை பண்ணக்கூடிய செடிகளை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் வாங்கி வளர்த்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பை நண்பர்களே.